தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மை. கரங்களை தட்டி பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி ஒன். கரங்களை தட்டி பாடலாமே. கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்பு மாதவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கொள்ளுகிறோம் எங்கள் பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தலைத்தங்கமய மாணவர், தலைமையில் சுருள் சுருளானவர். தலைத்தங்கமய மாணவர், தலைமையில் சுருள் சுருளானவர். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் சரணம். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் சரணம். கொள்ளுகிறோம் எங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாசிகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாசிகள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கொள்ளுகிறோம் எங்கள் பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்கள் பொன்வளையங்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கரங்கள் பொன்வளையங்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கால்களும் கல் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். கால்களும் கல் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள்
வந்தயம் அலங்காரம் கோட கோடியாய் சரணம் சரணம் கூடி வந்தயம் அலங்காரம் கோட கோடியாய் சரணம் பாடுவோம். கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்கள ஸ்தோத்திரம். பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்கள ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற வழிகள் எப்பவும் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்கிற வழிகள் எப்பவும் வித்தியாசமாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, மகா இரக்கத்துடன் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தகப்பனே, இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர், உங்களுடைய திருச்சபைக்கு வைத்திருக்கிறீர், எங்கள் அனைவருக்குமே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த திருச்சபையை பலப்படுத்தும், எங்கள் அனைவருமே பலப்படுத்தும். உமக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படிக்காக இந்த வருடத்திலிருந்து ஆண்டவரே, அடுத்த 15-20 ஆண்டுகள்ல தகப்பனை கர்த்தர் உம்முடைய திருச்சபைகளுக்கு மத்தியிலே மாபெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இவ்வளவு ஆண்டுகள் தகப்பனை 13 ஆண்டு காலம் ஆண்டவரே, தகப்பனை ஆரம்பத்திலிருந்து தகப்பனை கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள். இனி கர்த்தர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் எங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். கம்பீரமாக அறுக்கும் காலம் வந்து விட்டது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் அனைவரோடு விடைப்படும் சுவாமி, எங்கள் அனைவரோடு விடைப்படுங்க, வழி நடத்துங்க, நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில சங்கீதம் 90 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம். அதே போல இந்த மத்தேயு 16 அதிகாரத்தை இந்த காலையில தேவன் உங்களுக்காக இந்த வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 90 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. காலையில வர அந்த புல்லை நாள் சாயங்காலம் மறைந்து போகிறது. அப்போ ஒரு புல் ஆனது காலையில முளைச்சு சாயங்காலம் மறைஞ்சு போகிற அந்த புல், அந்த 12 மணி நேரமாக இருக்கட்டும், 8 மணி நேரமாக இருக்கட்டும், 10 மணி நேரமாக இருக்கட்டும், தன்னுடைய எல்லா வேலையும் செய்து முடித்து மறைந்து போகிறது. அப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது 70 வருஷமாக இருக்கலாம், 80 வருஷமாக இருக்கலாம், 90 கூட வச்சுக்கோங்க, இல்ல 100 கூட வச்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? வாழ்கிற காலங்கள், நம்முடைய ஆரம்பம்
இன்றைக்கு நீங்கள் ஆரம்பத்தை குறித்து நம் ஆரம்பத்தை என்றைக்கும் மறக்கவே கூடாது. ஆமென். ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. ஆரம்பத்தை நினைத்து நீங்கள் கர்த்தரை துதித்தீர்கள். நாம் கர்த்தரை எல்லாவற்றையும் துதித்து மகிமைப்படுத்தினோம். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? புல்லுக்கு ஒப்பாக இருக்க போகிறதா, இல்ல அற்பமாக முடிய போகிறதா? புல்லுக்கு ஒப்பாக இருக்குமானால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் முடியும். அது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லுங்க, நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் முடியும். நம்முடைய முடிவு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது? வீணாக போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை வீணா போகாது. நல்லதான் சொல்லுங்க, நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க, நல்ல கண்ணா பார்த்து சொல்லுங்க, உடைய பார்த்து சொல்லாதீங்க. நல்ல கண்ணுக்கு என்ன பேசுங்க, நல்ல நல்ல அழகா சகோதர வேஷ்டியெல்லாம் கட்டு வந்திருக்கிறீங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, புல்லை போல நன்மையாக முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனத்தின் மார்க் இந்த மத்திய 14வது அதிகாரத்துல நம்ம எல்லாரும் அநேக காரியங்கள், அநேக சமயங்கள் இதை பத்தி அநேகர் பேசி இருப்பார்கள். இதை குறித்து பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த பேதுருவாகிய உன் மீது திருச்சபை கட்டுவேன், இந்த கல்லின் மீது திருச்சபையை கட்டுவேன். அப்போ பேதுருவுடைய முதலாவது கிரேக்க பதத்துல பார்க்கும் பொழுது இந்த மீனிங் ஆஃப் is called Petros in Greek. It is called detached stone. பெட்ரோஸ் என்று அழைக்கப்படும் கிரேக்க பகுதியில் detached stone, detached அது ஒதுக்கப்பட்ட கல், இல்ல தள்ளப்பட்ட கல், இல்லைனாக்க சேர்த்திருந்த கல்லிலிருந்து, கட்டடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம். இது கிரேக்க பகுதியில். நீங்க எபிரேய பகுதியில் பார்க்கும் பொழுது it is called a bedrock. bedrockனாக்க மூலக்கல்லில ஒரு கல்லாக இருக்கும், அஸ்திவாரத்துல மூலக்கல்லாக இருக்கும். அதே போல ஏன் தேவன் பேதுருவை பார்த்து அந்த மாதிரி சொன்னார்? அப்ப திருச்சபைக்கு தேவன் என்ன சொல்கிறது? அநேகர் பேதுரு தான் கண்மலையா கிடையாது, அவர் கண்மலை கிடையாது, ஆனால் சபைக்கு மூலக்கல்லாக காணப்படுகிறது. சபைக்கு இந்த மூளைக்கல்லாகி இதிலிருந்து நான் செய்வேன், என்னுடைய சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன். அப்ப கர்த்தருடைய சபையை கட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. First principle is that Christ is always the head of the church. மூளைக்கல் அப்போஸ்தலராக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், ஆனால் அதோட தலைமை யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான விசுவாசத்திலும் அவர் வருகையிலும் கட்டப்பட்ட கல். ஒரு திருச்சபை எதில் கட்டப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்திலும் அவர் வருகை குறித்தும் எச்சரிக்கையோடு கட்டப்படுகின்ற கல். மூன்றாவது காரியம், கிறிஸ்துவின் உபதேசங்களை அதிகமாய் பிரசங்கிப்பது. கிறிஸ்துவின் உபதேசங்கள் அதிகமாய் இல்ல, கிறிஸ்துவின் உபதேசங்களை தான் பிரசங்கிக்கணும். இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்துவின் பிரசங்கங்களை பிரசங்கிக்கும்படிக்காக. நான்காவது காரியம், திருச்சபை தேவ ராஜ்யத்தை குறித்து திருச்சபை மக்களுடைய பங்கு. What is the role of people in the kingdom of God? What is the role of people in the kingdom of God? இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர்ல யாருமே வீணாவே கிடையாது. Nobody is a waste. Nobody is accidentally born. Nobody is accidentally saved. Nobody is accidentally come here. யாரும் தவறா பிறக்கவில்லை, யாரும் தவறாய் ரட்சிக்கப்படவில்லை, யாரும் தவறாய்க்கு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஆமென். அப்ப என்ன செய்கிறார் தேவன்? Everybody has a role in the church. எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு ரோல் உண்டு. We are all like the stars in the sky. நம்ம எல்லாருமே நட்சத்திரங்களை போல இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரம் வித்தியாசமானது. எல்லா நட்சத்திரம் கொஞ்சம் நைட்டு போய் பாருங்க, எந்த நட்சத்திரமும் ஒரே சைஸ்ல இருக்காது. அப்போ வித்தியாசமான சைஸ்ல இருக்க நட்சத்திரங்களை போல நாம் அனைவருமே வித்தியாசமானவர்கள், ஆனா மாறுபட்டவர்கள் கிடையாது. ஆமென். சரீரத்தில் வித்தியாசமாக இருக்கலாம்,
நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம் அழைப்பு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனா என்ன கிடையாது, மாறுபட்டவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, பிரிந்து போனவர்கள் அல்ல. அப்போ எல்லா தாளந்துகளையும் எங்க பயன்படுத்த வேண்டும்? சபை தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஹalleluya. அப்ப everybody has a role in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே சபையின் மூலமாக எல்லாருக்கும் என்ன உண்டு? பங்கு உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே உங்களுக்கு சபையிலே பங்கு உண்டு. சத்தத்தையே கேட்கல, பக்கத்துல நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. எனக்கு கேட்கல, நல்லதான் அடிச்சு தட்டி சொல்லுங்க. நல்ல கையை பிடிச்சி, சில பேர் கையில பக்கத்துல, சில பேர் சில இடத்துல போனாக்க பிடிக்காதவங்க பக்கத்துல உட்காருவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. பிடிக்குதோ பிடிக்கல, நல்ல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க. You have a role in the kingdom of God. You have a role in the kingdom of God. Hallelujah. Hallelujah. ஐந்தாவது, responsibility of the people in the proclamation of gospel. திருச்சபையுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற பொறுப்பு. ஆமென். ஐந்தாவது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற திருச்சபையுடைய பொறுப்பு. ஐயோ, இது என்னோட பொறுப்பு இல்ல பாஸ்டர், திருச்சபையோட சர்ச்சோட பொறுப்பு. யாரோட பொறுப்பு இல்ல? என்னுடைய பொறுப்புல யாரும் இங்க சொல்ல முடியாது. Everybody has a responsibility in giving the gospel somewhere or another. நம்முடைய வாழ்க்கை நிமித்தம், சாட்சியின் நிமித்தம் எப்படியாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் திருச்சபையிலும் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப இது நிமித்தமா தான் ஆண்டவர் சொன்னாரு, இதை பேஸ் பண்ணி தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகள் மூலமாக கட்டப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபைக்கு எதிராக இது நிற்காது. பாதாள கதவுகள், ஆமென். இந்த 5 செஞ்சு பாருங்க, எந்த பாதாளத்தின் கிரியும் உங்களுக்கு என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. சொல்லுங்க, மேற்கொள்ளாது. அப்படின்னு அர்த்தம். எதிராக வருகிற எதிரியானவன் எப்படி ஓடி போவான்? எப்படி ஓடி போவான்? 7 வழியா ஓடி போவான். ஏன்னா பாதாளத்தின் கிரியைகள் என்ன ஆகாது? எதுவும் மேற்கொள்ள. பக்கத்துல சொல்லுங்க, நாம் சபையோடு இருப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம், பாதாளத்தின் கதவுகள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் கதவுகள் மேற்கொள்வதில்லை. ஹalleluya. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 27 29 வாசியுங்கள். சுருக்கமாக ஒரு 5 விதமான திருச்சபைகளை ஒரு இடத்துல காண்பி கொடுத்துட்டு அதுல முக்கியமான குறிப்புகளை நாம் தியானித்து அதன் பிறகு நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 27 29 வாசியுங்கள். தமிழ்ல, நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியம் கூறப்படுகிறது. ஒரு திருச்சபைக்கு என்னது? மூல காரணமாகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் என்ன பண்ணாரா? சம்பாதித்த திருச்சபை. தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை. அப்படின்னா உங்களையும் எங்களையும் என்னையும் நம் அனைவரையுமே சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். ஹalleluya. அதான் சொன்ன, நம்ம யாரும் வீணானவர்கள் அல்ல. நம்ம யாரால் சம்பாதிக்கப்பட்டது? அவருடைய திரு இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை எனக்கு நான் சொன்னோம், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன்.
ஆமென். என்னுடைய சுயத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன் அல்ல, என்னுடைய சுதந்திரத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன் அல்ல, என்னுடைய பொருளினால் சம்பாதிக்கப்பட்டவன் அல்ல. என்னை சம்பாதித்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் கண்காணிப்பரும் மெய்ப்புறமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த ஆலயத்தை மற்றும் எல்லா திருச்சபைகளையும் யார் கண்காணிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is watching every one of us here. இங்க மட்டும் இல்ல, இங்க நம்ம கடந்து போகணும் சரி, நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நம்ம வீட்டில் நடந்து போனாலும் சரி, நம்ம எதை செய்தாலும் யார் நம்ம பார்க்கிறது? தேவ ஆவியானவர். எரேமியா 7:11 வாசிக்கும் பொழுது, this house which bears my name, I am watching over it. இந்த வீடானது என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட இந்த வீட்டின் மீது என் பார்வை வைத்து நான் கவனித்து இருக்கிறேன். I am watching over it. இந்த திருச்சபை என்ன பண்றாரு? யார் காத்து கொண்டிருக்கிறார்? Holy Spirit is watching. The Holy Spirit is watching you. Holy Spirit is watching me. He is watching how my conduct is. என் நடத்தை எப்படி இருக்கிறது என்று ஆவியானவர் கண்காணிக்கிறார். என் பேச்சு எப்படி இருக்கிறது என்று ஆவியானவர் பார்க்கிறார். எனக்குள்ள உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா என்பது ஆவியானவர் காண்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன். ஆமென். அப்ப திருச்சபை என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையானது ஆவியானவர் காண்கின்றார். ஆமென். மூன்றாவது பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கான உபதேசங்கள் செய்யப்படும். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக, to proclaim God's will in the house of God. To proclaim God's will. எல்லாருக்கும் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அது சிறு குழந்தையா இருக்கட்டும், இங்க பெரியவராக இருக்கட்டும், நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? There is a will of God. கர்த்தருடைய சித்தத்தை பிரசங்கிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை அறிவிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை கட்டளையிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தாமே வருவார் என்றால், இன்றைக்கு அவருடைய இரண்டாம் வருகை இருக்குமானால், எவ்வளவு பேர் நம்ம தைரியமா சொல்ல முடியும், நான் போவேன் சொல்லு? யாருமே கேட்க ஆயத்தமா இல்ல. நீங்க எல்லாம் ஆயத்தமா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா உள்ள சந்தேகம், ஐயோ வந்துட்டாருன்னா நான் என்ன செய்ய? ஐயோ வந்துட்டாருன்னா நான் வீட்டை என்ன பண்ணேன்? ஐயோ வந்துட்டாருன்னா என் பொண்டாட்டி பின்னாடி விட்டுருவாங்களா? என் பொண்டாட்டி தூக்கிட்டு போய் என்னை விட்டுருவாரா? இதெல்லாம் அநேகருக்கு பாரு சந்தேகம், குழப்பங்கள். உண்மையான பேதுரு அந்த கல்லின் மீது திருச்சபை கட்டப்பட்டு இருக்குமானால், இன்றைக்கு வந்தாலும் நான் ரெடி, நாளைக்கு வந்தாலும் நான் ரெடி, என்னைக்கு வந்தாலும் நாம் ரெடியாக இருப்போம். ஏனென்றால் யாரும் தள்ளப்பட nobody will be left behind. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, நீ ஆயத்தமாயிரு, you will not be left behind. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, நீ ஆயத்தமாயிரு, நீ பின்தள்ளி, you will not be left behind. ஹalleluya. ஹalleluya. பயப்படாதீங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை புல்லு கொப்பாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் சொன்ன யாக்கோபை, நான் உன் வாழ்க்கையிலே நான் செய்ததை நினைத்து முடிக்கும் வரை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். இதை நம்ம நம்முடைய சுயநலத்துக்காக அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இதில் கர்த்தருடைய சித்தம் உண்டு. என்ன உண்டு? கர்த்தருடைய சித்தம் உண்டு. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அப்போ திருச்சபையில மூன்றாவது முக்கியமான காரியம், கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளக்கி அது தெரிவிப்பதுதான் வேலை. ஆமென். அப்போ திருச்சபையானது மூன்று காரியங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் காண்பிக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய சித்தத்தை அறிக்கையிடுகிறது, செயல்படுகிறது. நான்காவது எச்சரிக்கை, ஓநாய்களை குறித்து எச்சரிக்கையாக. யாரை குறித்து? ஓநாய்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல, அநேக கூட்டத்தில் என்ன இருக்குது? ஓநாய்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள்.
கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்து நிற்போமானால், இந்த அடிப்படையில் நாம் நிலைத்து நிற்போமானால், ஓனாய் வரட்டும் ஓனாய் போகட்டும், ஓனாய் என்ன செய்யாது? என்ன ஒண்ணும் செய்யாது. பக்கத்துல சொல்லுங்க, ஓனாய் ஒண்ணும் செய்யாது. ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த உலகத்தின் என் ஆடுகளை போல நான் உன்னை வைச்சிருக்கிறேன், உன்னை சுத்தி என்ன இருக்குது? ஓனாய் இருக்குது. ஜாக்கிரதையா, உன்னை சுத்தி என்ன இருக்குது? ஓனாய் இருக்கிறது. அதுக்காக பக்கத்துல ஓனாய் சொல்லிடாதீங்க. ஆமென். இந்த உலகத்துல ஓநாய்கள் இருக்கிறது. இந்த உலகத்தின் ஓநாய்கள் மத்தியில கர்த்தர் ஹவுஸ் ஆஃப் காட் நிலைவைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நீ தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். எல்லோரும் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். Have a discernment of spirit in your life. Have a discernment of spirit in your life. தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இப்ப ஓநாய்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கொரிந்தியர் சபைக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் வாசிங்க. கொரிந்தியரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையாகவும், முக்கியமா அடுத்து பாத்தீங்கன்னாக்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட திருச்சபையாகும். முதல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை. He is already sanctified church, and next he says a church to be called holy, that you will worship in Christ Jesus. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை, ஹவுஸ் ஆஃப் காட் சர்ச் சபையே நீங்க என்னது? பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை. ஏன்னா அது முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாகும்படிக்காக அழைக்கப்பட்ட திருச்சபை. இங்கதான் நம்முடைய டெஸ்டிங்கே இருக்குது. பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தவான்களாகும்படிக்காக உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் மறுரூபமாக்கப்படுகிற திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. பாவிகள் திருச்சபையில் ரட்சிக்கப்படுகிறார்கள். நாங்க எல்லாம், நானும் ஒரு காலத்துல பாவியா தான் இருந்தேன். நான் 33 வருஷம் இந்த உலகத்துல பாவியா தான் இருந்தேன். பிராமணன் குடும்பத்துல தான் பிறந்தோம், பாவியா தான் வளர்ந்தோம், எல்லாத்தையும் வளர்ந்து எல்லாம் தான் செஞ்சிருந்தோம். ஆனா தேவன் என்னை சந்தித்து என்னை ரட்சித்த பிறகு என் வாழ்க்கையும் என் சிந்தையை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னா கிடையாது. இன்னைக்கும் பரிசுத்தமாக வேண்டும், நாளையும் பரிசுத்தமாக வேண்டும். எப்ப முடியும் சார்? எப்போ இந்த உடல் மண்ணுக்கும் உயிர் தேவன்கிட்ட போறதோ அது ஒன்றும் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஆமென். இதுக்கு என்ன கிடையாது? இல்லவே இல்லை. ஆனால் பரிசுத்தவான்களாகும்படிக்காக அழைக்கப்பட்ட திருச்சபை. பாவத்தில் இந்த பாவமான இருளிலிருந்து ஒளியில் அழைக்கப்பட்டு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? அதனுடைய டெஸ்டிங். நம்ம பரீட்சை எங்க இருக்கிறது? வெளியில இருக்கிறதை காட்டிலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய பரீட்சையே இருக்கிறது. இதுக்குள்ள நம்முடைய பரீட்சை நாம் ஜெயிப்போமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை. இரண்டாவது பரிசுத்தவான்களாகும்படிக்கான திருச்சபை. இது இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க மூன்றாவது உங்களுடைய ஆராதனை பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஆராதனை பரிசுத்தமா இருக்கும். அழகான ஆராதனை. இன்றைக்கு இந்த அழகான ஆராதனை அப்படின்னு சொன்னாங்க, நான் எது சொன்னாங்க? ஒரே ஒரு குரல், ஒரே ஒரு குரல். மியூசிக்கும் ஒரே மியூசிக் மட்டும் தான். There is no difference between these two keyboards and the drums. இந்த கீபோர்டுக்கும் இந்த ட்ரம்ஸுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டாவது உங்க குரல் எல்லாமே ஒரே குரலா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க 2 நாளாம் 5ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது
தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்துல அது முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்கள் ஏக மனதோடு ஒரு குரலாய் தேவனை ஆராதித்தார்கள். All their voice were gathered together, they sang in one voice, and all the instruments gathered together, and it was one music. அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். எப்படி எங்க அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் ஆன ஆராதனை இருக்கிறதோ அங்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். அல்லேலூயா. அங்க கர்த்தருடைய மகிமை கண்டிப்பா. ஆமென். அங்க அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு, அப்படின்னா உண்டு, கட்டளைகள் உண்டு, பரிசுத்தமாக்குவதும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த காலவே உங்களோட ஆராதனையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த சிறைச்சாலை ஊழியத்துக்கு போகும்போது அங்க எல்லாமே கொலை செஞ்சவங்க, கொள்ளை அடிச்சவங்க, கற்பழிச்சவங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர். இந்த மாதிரி இந்த ஹாலோட கொஞ்சம் பெருசு அவங்களுடைய. அப்போ இவங்க எல்லாம் மத்தியானம் பிரேயருக்கு வருவாங்க. பிரேயருக்கு வரும்போது ஆராதனை பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க பாருங்க, ஒரே சத்தம் தான் கேட்கும். அவங்க கை தட்டுறது ஒரே சத்தம் தான் கேட்கும். அவங்க பாடும்போது ஒரே குரல் தான் கேட்கும். அவ்வளவு சிஸ்டமேட்டிக் சொல்றதை காட்டிலும் அவங்களுக்குள்ள முழங்கால் போட்டு தான் ஆராதனை பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் ஐயோ இவங்க எல்லாம் கைதிங்கன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு இவன் என்னுடைய மகன். ஆமென். அதிலிருந்து அங்க ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி 2 பேருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகள் வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து போய் கிராமங்கள்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஊழியம் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆராதனையில ஏக சிந்தை, one voice, because it is the heart gathered together to be one heart. அநேக இருதயங்களாக இருக்கலாம். இந்த அநேக உள்ளங்கள் இருதயங்கள் ஏக சிந்தையாய் இணையும் பொழுது அதிலிருந்து ஒரே ஒரு குரல் தான் வருகிறது. ஆமென். எங்கு ஒரு குரல் இப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிறதோ அங்க கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் குறைபடாமல் இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது இடத்துல நான் போகும்போது இங்க எவ்வளவு பேருக்கு தெரியும், கால்வரி சாப்பல் இங்க எய்ம்ஸ் ஹோம், இங்க பாஸ்டர் குணசேகரன் அவர் அங்க கால்வரி சாப்பல் பனசங்கரி அந்த தேவங்களோட பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்குது. அங்க போயிட்டு அங்க கேர்ள்ஸ் ஹோம் இருக்கு. இன்னத்துக்கு கூட போயிருந்தேன் நான். சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை வயசு. அதுல இன்னொரு இந்த வாரமா போக பார்த்தாக்க 1.5 வயசுல ஒரு குழந்தை ஃப்ரண்ட்ல நின்றுட்டு ஆராதனை நடத்துது. ஆச்சரியமாயிட்டேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய வயசு 22 வருஷம் தான் வாழும். ரொம்ப ஆரோக்கியத்தோடு நிறைய புரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுத்தாக்க மேக்ஸிமம் 24 இயர்ஸ், அதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க ஆராதனை கேட்கும் பொழுது அப்படியே நல்ல கிளீனா உட்காருவாங்க. அவங்க ஆராதனை அங்க எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிற எல்லா சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த சத்தம் போகும். ஒரே ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஒரே ஒரு சத்தம். திருச்சபையானது பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபை. இரண்டாவது பரிசுத்தமாகும்படிக்காக அழைக்கப்பட்ட திருச்சபை. மூன்றாவது கர்த்தரையே துதிக்கிற திருச்சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ ஒரு திருச்சபைக்கு 3வது காரியம் என்ன நடக்கும்னு சொன்னாங்க. வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போதும். அப்போ 3வது காரியம், எப்பொழுதும் ஒரு திருச்சபைக்குள்ள ஆறுதல் கிடைக்கணும். You should have a comfort, you should be counseled, you should be encouraged. You should have a comfort. ஆறுதல் கிடைக்க வேண்டும். அதுக்காக ஆறுதல் கிடைக்கணும்னு சொல்லி தொட்டில் போட்டு குழந்தைய ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்டு ஆட்டுறது கிடையாது. அந்த ஆறுதல் சொல்லல. ஆறுதல் அப்படின்னு சொன்னாங்க உடைக்கப்பட்ட உள்ளங்கள் கட்டப்பட வேண்டும். ஆமென். உடைந்திருக்கிற வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டும். ஆறுதலின் பிதாவாகிய தேவன் சகல ஆறுதலும்
யாராவது குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அநேக சர்ச்சில் பார்த்து கூட்டு போய் ஆறுதல் படுத்த மாட்டாங்க. ஆனால் எந்த மனுஷனும் எந்த வார்த்தையும் என்ன பண்ணாது, யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் தான் சொல்ல, பிதாவாக தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்த வராங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திருச்சபை என்ன உண்டு? ஆறுதல் உண்டு, தேற்றுதல் உண்டு, ஆலோசனை உண்டு. ஆமென். அடுத்ததாக கலேத்தியர் 1:12 வசனத்தை வாசிக்கும் பொழுது சீக்கிரமா 2-3 பாயிண்ட், அதுக்கப்புறம் நான் முடிக்க விரும்புகிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதை அப்படின்னா சுவிசேஷம். பவுல் சொல்றாரு, கலேத்தியர் திருச்சபைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த காதலை கட்டி இந்த காதலை வாங்கி போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பவுல் சொல்றாரு, என்னைய கொஞ்ச நாள்ல என்ன பண்ண தொப்புன்னு விழுந்துட்டே, நீ தவறான பிரசங்கத்துக்கு போய் விழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷமானது எந்த மனுஷனாலும் எனக்கு கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கு நமக்குள்ள எவ்வளவு how much the Christ is revealed in you, உங்களுக்குள்ள கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார், நமக்குள்ள கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார், எந்த விதத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார்? அற்புதத்திற்காகவா, அதிசயத்திற்காகவா, ஆசீர்வாதத்திற்காகவா, இல்ல தேவன் சொல்லும் போது மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரோமா, இல்ல மற்ற காரியங்கள் நாம் நிராகரிக்கிறோமா? பவுல் சொல்ற, அப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக விசுவாசத்துக்கு தகர்ந்து போனால் காணப்படுவோம். ஆனால் கிறிஸ்து எனக்குள்ள வெளிப்பட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வைராகியம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ what is the revelation you have in Christ? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு உண்டு? கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் என் நடத்தை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன? இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்பட வேண்டும். Christ have to be revealed in you and me. அதனால பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர்ல கலேத்தியர்ல கீழ படிக்கும்போது, I am crucified with Christ and I live in him. நான் சிலுவையில் அவரோடு நான் அறையப்பட்டிருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, அவர் எனக்குள் வாழ்கிறார். இதை எடுத்து நீங்க அதோட சேர்த்து வாசிச்சு பாருங்க. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எனக்குள்ள சுயம் இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வெளிப்பட்டிருப்பாரானால் எனக்குள்ள என்ன இருக்காது? சுயம் இருக்காது, எனக்குள்ள பெருமை இருக்காது, எனக்குள்ள தற்பெருமைகள் இருக்காது, எனக்குள்ள அகங்காரங்கள் இருக்காது, எனக்குள்ள பொறாமைகள் இருக்காது, எனக்குள்ள வஞ்சனைகள் இருக்காது. ஏனால் கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, எனக்குள்ள உறுதியான நம்பிக்கை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 1:3 வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? எப்போ? பைபிள் பார்க்க நீங்க சொல்லுங்க, எப்போ? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம், the world, before the world began, he predestined every spiritual blessings in Christ in me. ஆமென். உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உலகம் தோற்றுவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது சம்பூர்ணமான சகலமும் பரிபூர்ணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் கிட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பிறந்து 30 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம், இல்ல 60 வயசுல வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எங்க அம்மா 61 வயசுல ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க 78 வயசு. அவனா தற்கொலை பண்ணிக்க நானும் விட்டுருவேன், போய் பண்ணிக்க போகும்.
கடைசியில் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கும் போது அங்கே என்ன பண்ணது, யாரும் அவர் ஒரு சர்ச்சில் இருந்து ஆண்டவர் ஒரு சகோதரியை கூட்டு போயிட்டு அவங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த சர்ச்சில் விட்டு 3 மாசம் 70 பிசாசு போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா 79 வயசு இன்னும் பலத்தோடு இருக்கிறாங்க, ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, காலகாலத்தில் இருந்து ஜெபம் பண்றாங்க. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதை யாராலும் நிறுத்த முடியாது. முதலாவது பேசி யாரும் நிறுத்த முடியாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணவங்க ஜெபத்தை ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தேன், கர்த்தருக்கு வயசு பெருசு கிடையாது, கர்த்தருக்கு நம்ம தான் பெருசு. ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, எப்போ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், எப்போ விசுவாசிக்கிற அறிக்கைன்னா உங்களுக்கு உண்டாகும். உங்களை எப்போ கொடுத்திருக்கிறாரு, அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது, உலகம் தோற்றுவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், சகலனா என்னங்க, தங்கமா வைரமா, சம்பூர்ணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதமானது எனக்காக வைத்திருக்கப்பட்ட, எழுதப்பட்ட, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சம்பூர்ணமான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அநேகர், ஆனால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனுபவம் கிடையாது. ஏன்னங்க, நாம் நமக்குள்ளே ஒரு சந்தேகம், என்ன பிசாசு என்ன கொண்டு வரான், சந்தேகத்தை கொண்டு வரான், குழப்பத்தை கொண்டு வரான். அந்த குழப்பத்தை வச்சு தாளாட்டி சீரூட்டி நெய்ய போட்டு வளர்த்து பருப்பு போட்டு ஊற்றி அவன் நல்லா நம்மள நிறைய பேர் அப்படியே உட்கார வச்சிருக்கிறான். ஆனால் நாம் நம்ம கணக்கு கேட்பாரு. என்ன கணக்கு கேட்பாருங்க, உலகம் தோற்றுவதற்கு முன்பாக உங்களுக்காக உனக்காக எழுதப்பட்ட அந்த சம்பூர்ணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கே போச்சு? மாசம் மாசம் நம்ம வந்து திருவிழா எடுத்துக்கிறோம்ல, ஆண்டுடைய உங்களுடைய குறிக்கப்பட்ட சரீரம், இது உங்களுடைய ரத்தம். அப்ப ஆண்டு 3 கேட்பார், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் சரி, ஆனா உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்கே? இந்த கேள்வி பாருங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எங்கே? அது எப்படி கிரியை செய்திருக்கிறது? அது எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது? தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது? ஆனா நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னா இல்லையான்றதை நீங்க தான் அறிந்து கொண்டு நல்லா அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது பிலிப்பியர் 1:10 வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். Hallelujah. Hallelujah. I would say that the best part is the produce fruit in knowing the knowledge of God. தேவனை அறிகின்ற அறிவினால நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். Hallelujah. நீங்க நம்ம இதை சொல்ல, ஆண்டவரே I want to know you. ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற காலங்கள் ஆண்டவரே I want to produce fruit in knowledge of God. தேவனை அறிகின்ற அறிவினால் என்ன செய்யணும்? நான் கனி கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய மாட்டேன், that when you come I will not fall. When you come I will not fall. நீ வரும் பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன், இடலாம் நான் கீழே விழ மாட்டேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக 1 தெசலோனிக்கர் 1:அதிகாரம் நீங்க 2-3 வாசித்து பாருங்க. 1-2-3 வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஓகே, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முக்கியமான 3 காரியங்கள். அதுக்கு உண்டான தேவனுக்குள் இருக்கிற திருச்சபை, தெசலோனிக்கர் திருச்சபையை நாம் வாசிக்கும் பொழுது
ஒரு நல்ல ஒரு நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட திருச்சபை. அந்த சபை என்ன சொல்றாரு? தேவனுக்குள் இருக்கிற திருச்சபை. A church in God and faith in Jesus Christ. தேவனுக்குள் இருக்கிற திருச்சபை. அப்ப யோசிச்சு பார்த்தா தேவனுக்குள் ஒரு சபை இருக்கும்னாக்க அது எவ்வளவு பெரிய மகிமையான சபையாக இருக்கும். அல்லேலூயா. அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? அது ஏன் ஹோப் ஆஃப் காடா இருக்கக்கூடாது? தலையை ஆற்றுங்க. யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, அல்லேலூயா சத்தம் போட மாட்டேன்றீங்க. நான் தேவனுக்குள் இருக்கிற திருச்சபை. சத்தம் போதாது, விசுவாசம் போதாது, நம்பிக்கை போதாது. நாங்கள் தேவனுக்குள் இருக்கும் திருச்சபை. ஹோப் ஆஃப் காட், தேவனுக்குள் இருக்கும் திருச்சபை. சத்தமே போதல. கடைசியில் 2 நோடு முடிச்சீங்க. அப்ப தேவனுக்குள் இருக்கிற திருச்சபை 3 காரியம் நடக்கும். நாம் முதலாவது இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற உறுதியான நம்பிக்கை. விசுவாசத்துக்கு அடுத்தபடி நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. மூன்றாவது அன்பினால் செய்கின்ற நற்கிரியைகள். அன்பினால் செய்கின்ற நற்கிரியைகள். அப்ப என்ன அர்த்தம்? உண்மையான அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நாம் செய்கிறது பெருமையா செய்ய மாட்டோம், பொறுமையா செய்வோம். பெருமையா செய்ய மாட்டோம். பானாக்கு பானா, நடுல கொம்பு போட்டாக்க போவாச்சு. பெருமையா செய்ய மாட்டோம், செய்வோம். போ பொறுமையா செய்வோம், பொறுமையோடு செய்வோம், பொறுமையை காத்து செய்வோம். தமிழ் தான் நல்லா இருக்கு. எப்படி செய்வோம்? பொறுமையா செய்வோம், பொறுமையோடு செய்வோம், பொறுமையை காத்து செய்வோம். சொல்லுங்க. இதுல என்ன இருக்காது? பெருமை இருக்காது. சொல்லுங்க. இதுல என்ன இருக்காது? பெருமை இருக்காது. இரண்டாவது மேட்டிமை இருக்காது. இரண்டாவது பொறாமை இருக்காது. என்ன இருக்காது? மறுபடியும் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு இது வேணுமா, இது வேணுமா? முதலாவது வேணுமா, இரண்டாவது வேணுமா உங்களுக்கு? முதலாவது என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. பொறுமை, அப்புறம் பொறுமை, அப்புறம் வேற்றுமை வருது. பத்தீங்களா? இப்பதான் மறந்து போயிடுங்க. நீங்களே மறந்து போறீங்களே. பிள்ளைங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் டீச்சர். எவ்வளவு பேர் ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க? ஒரே தைரியமா கேட்டு. பொறுமை, நல்ல சொல்லுங்க. ஒன்னா சேர்த்து சொல்லுங்க. மூணாவது அடுத்து தூக்கிட்டீங்க. சீக்கிரம் 2 நிமிஷம் இருக்கு எனக்கு. பொறுமை, பொறுமையோடு செய்வது, காத்துக்கொள்ளும். ஆமென். இப்ப 3 குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும்போது 3 இருக்காது. என்ன இருக்காது? பெருமை இருக்காது, மேட்டிமை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது திருச்சபையின் பொறுமையை காக்கும். அல்லேலூயா. அப்போ நான் முடிக்க விரும்புகிறேன். அதனால இப்போ மத்திய 16வது வாங்க. அப்ப இதிலே நாம் உறுதி பெற்றிருப்போமானால் இன்றைக்கு ஹோப் ஆஃப் சர்ச், ஹோப் ஆஃப் காட் திருச்சபைக்கு இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். இந்த கல் வாசிங்க. 16ல இருந்து வாசிங்க. போதும். இப்போ ஆண்டவர் வந்து டிசைபிள்ஸ் கேட்கிறாரு, ஊர்ல என்னப்பா என்னை பத்தி சொல்றாங்க? இவங்க ஊர்ல இருக்க கதையெல்லாம் கேட்டுருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க கதையெல்லாம் கேட்டுருவாங்க. கதையெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் கேட்கிற, சரி ஊரு கதை போதும், உங்க கதை என்ன ஆச்சு? உங்க கதை என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் பேருக்கு தான் மூக்க போட்டு மூக்க வாங்கிட்டு வந்துடுவாரு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாரு? நான் தான் டிட்டாச் ஸ்டோன். அவர் பேர் என்னது?
detached stone. அது பேர் என்ன? Detached stone. சேர்ந்தே போக மாட்டார். எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? மூக்கு விட்டுருவாரு. மூக்கு விட்டு அடிபட்டு மறுபடியும் ஆறி மறுபடியும் முன்னாடி வருவார். மறுபடியும் மூக்கு விடுவார். சில சமயம் கையை விட்டுருவாரு, காலை விட்டுருவார். விட்டாரா இல்லைங்களா காலை? எங்க விட்டாரு? தண்ணியில் விட்டார காலை? அங்கே விழுந்தாரு விழலையா அவரு? அங்கே விழுந்து. அல்லேலூயா. இப்ப மூக்கு விட்டாரு, மூக்கு விட்டு சும்மா இருந்தாரா? மறுபடியும் வாங்கி கட்டிட்டாரா? அடுத்த சொன்னார் சாத்தானே அப்பாலே போ. அப்ப டிட்டாச் ஸ்டோன் அதான் சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்தின் படி இல்லை. அப்ப ஆண்டவர் உங்களை என்ன கேட்கிறார்? நான் யார் என்று நீ என்ன நினைக்கிறார்? Who is Christ in you? Who do you think Christ is in you? உங்களுக்குள்ள கிறிஸ்து யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? இந்த திருச்சபைக்குள்ள கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? The hope of God church into house of God, house of God church. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த 5 காரியங்கள்ல முதலாவது, Christ is always the head of the church. I don't deny it. Second, faith in Jesus Christ and His coming. Third, teaching of Jesus Christ. Fourth, role in the kingdom of God. Fifth, responsibility to build His kingdom. Amen. 5 காரியங்கள். கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாய் இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் யாரு? அங்கத்தினர்கள். ஆமென். எந்த அங்கத்துக்கும் என்ன கிடையாது? பெருமை கிடையாது, மேன்மை கிடையாது. அது ஞாபகம். அப்ப எல்லா அங்கத்துக்கும் என்ன உண்டு? அதுக்கு உண்டான செயல்கள் உண்டு. இரண்டாவது சொன்னது கிறிஸ்துக்குள்ளான விசுவாசமும் அவருடைய 2ஆம் வருகையின் ஆயத்தமும். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்கள். நான்காவது தேவ ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட உங்களுடைய இடைப்பாடுகள். 5வது காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பாதாள கதவுகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பாதாள கதவுகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயம் கொடுப்பார். இல்லாதவர்களை நிறுத்தது போல அழைக்க செய்வார். உங்களுக்கு முன்னால் நலமாக இருக்கட்டும், உங்களுக்கு முன்னால் சபையா இருக்கட்டும், சபை கட்டுவதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.